ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாபா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன கொடுக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பிக்கப் ஆகிட்டு வைக்கல, காமன் மெசேஜஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் உங்களுடைய லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும். ஓகே, ஓம் சாய்ராம். இன்றைக்கி பாபா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கான மெசேஜஸ் என்னென்ன கொடுக்க விரும்புகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஓகே. இந்த வீடியோ பார்க்குறவங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் எனக்கு கஷ்டம்தான் இருக்குது. என் வாழ்க்கையில் இப்போ வரவு செலவு எனக்கு வரவுக்கு மீறி செலவு தான் போய்கிட்டுருக்கு. என்னால் மற்றவங்க மாதிரி ஒரு சேவிங்கோ இல்லை அபரிவிதமாக எனக்கு கிடைக்காதா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க பாபா கிட்ட மனசுருகி பணத்துக்காக கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் இனிமேல் உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே அபண்டன்ஸாக வரப்போகுது. பணமாகட்டும் இல்லை மகிழ்ச்சி ஆகட்டும், எல்லாமே எனக்கு கலந்து தான் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பாபா கொடுக்கக்கூடியது அபண்டன்ஸ் உங்களுடைய லைஃப்பில் ஏராளம், எல்லாமே இனிமேல் ஏராளமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்க போதுன்னு பாபா சொல்கிறாரு. அதே மாதிரி இதில் பார்க்குற சில பேர் எப்போவுமே இல்லை எது கேட்டாலும் இல்லைன்ற வார்த்தையை நீங்கள் நெகட்டிவாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த வார்த்தையை இனிமேல் பயன்படுத்தாதீங்க. எது கேட்டாலும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ சப்போஸ் ஒரு அரிசி இருக்குது அப்படின்னா, அரிசி இல்லை வாங்கிட்டு வா இப்படி சொல்லாமல், அரிசி நிறையா இருக்குங்க வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி எது கேட்டாலும் உங்ககிட்ட பணம் இப்போ யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா, அது இல்லைன்னு சொல்லாமல் என்கிட்ட நிறையா இருக்குது, இன்னொரு முறை உங்களுக்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பழங்க. இல்லைன்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் எனக்கு இங்கே தோணுது. அதே மாதிரி உங்களுக்கு சில பேர் என்னென்னா, உங்களுக்கு எமோஷ்னலி பேலன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. அதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கீங்க. உங்கள் உடல் இங்கே இருக்குது, பட் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு ஏதோ ஒரு இடத்துல போய்கிட்டே இருக்குது. எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சில பேருக்கான தாட்ஸ் என்னவாக இருக்குன்னா, எதுக்கு வாழ்கிறோம், எந்திரிக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், திருப்பி தூங்குகிறோம், இடைப்பட்ட வேலைகள் ஏதோ செஞ்சிட்ருக்கோம், லைஃப் பர்பஸ் என்ன எதுவுமே தெரியாமல் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களது உடல் உள்ளம் ஆன்மா மூணையும் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுங்கள், ஒருமைப்படுத்த ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கிக்கிறீங்களான்னு முதல்ல நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அமைதியாக உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிக்க ஆரம்பிங்க. ஒரு பிளேஸில் உட்காந்து உங்கள் மூச்சு காற்றுகளை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. அந்த மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வருது. முதல்ல ஒரு 2 நிமிஷமாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 5 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான இந்த குழப்ப நிலைகள், எப்போவுமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அது தீரும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பார்க்குறேன். அதே மாதிரி சில பேர் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் அம்மா, உங்கள் மனைவி யாராவதாக இருக்கலாம், தங்கச்சி, ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க, இதை செஞ்சு பாருங்கள், இது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்களா? இவங்களுக்கு என்ன தெரியும், லேடிஸ்க்கு என்ன தெரிஞ்சு, இதை நம்ம எடுத்துகிட்டு போனால் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இவங்களுக்கு வெளி விஷயங்கள் தெரியுமா அப்படின்ற மாதிரி யாராவது நினச்சிங்கன்னா, உங்களுக்கான மெசேஜஸாக பாபா இங்கே கொடுக்குறது நான் என்னென்னு பார்க்குறேன்னா, நீங்கள் அவங்களோட எடுத்துக்கணும். பெண்கள் நம்ம வெளியே போய் பார்த்தா தான் பிஸ்னஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும்னு நினச்சிங்கன்னா அது தவறு. உங்களை விட அவங்களுக்கு அதிகமாகவே இன்ட்யூட்டிவ் பவர் அதிகமாக இருக்கும். யாரோ இங்கே பெண்களோட ஒரு இதை சொல்கிறாங்க, உங்ககிட்ட சஜஷன் சொல்கிறாங்க, இது பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும்னு. அது கேட்காமல் இருக்கீங்க அப்படின்னா, அவங்க தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ உங்களது நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக ஏதோ ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி எப்பொழுதுமே கணவன் மனைவி சண்டை இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் 2 பேருமே பரஸ்பரம் ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க. அது வாழ்க்கையில் உங்களை உயர்த்துமே தவிர ஈகோ இந்த இடத்துல வேண்டாம் அப்படிங்கிறதும் பார்க்குறேன். அதே மாதிரி சில பேர் பாபா கிட்ட ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கான பதில் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான பதில் உங்களது கனவுகளில் உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே மெசேஜஸை பார்க்குறேன். இன்னொன்று, உங்களுக்கு ஒரு கைடு, உங்களுக்கு லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு ஒருத்தவங்க வர போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எதுவுமே சில பேர் பயப்படுறீங்க, தனியாக இருக்குமே, நம்மளால் கரெக்டாக பண்ண முடியுமா, என்ன ஏதுன்னு சில பயந்துட்டுருக்கீங்கன்னா, பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸ், ஆன்மீக குரு உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் உங்களை மனித ரூபத்தில் உங்களுக்கு வழிநடத்தி செல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். ஹோப் இந்த பைல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.